நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நம் உருவிலும் நம் சாயலிலும் மானிடரை உண்டாக்குவோம் என்று கடவுள் சூளுரைத்து அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் நம்மை படைத்திருக்கிறார். இந்த படைப்பு திட்டத்திலே தான் நாம் மகிழ்ந்து பேருவகை கொண்ட பிள்ளைகளாக அவர் திருமுன் மண்டியிட்டு நிற்கிறோம். இந்த நல்ல அதிசய பிறப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை பாடி மகிழ்வோம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. இன்று திருப்பாடல் 8 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது என்கிற இந்த வரிகளை நாம் பாடி துதிக்கிற போது கடவுள் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம்முடைய மனித இனத்திற்கும் செய்த அளப்பரிய நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். கடவுள் மானிடரை படைத்ததோடு நின்றுவிடாது, பாவத்திலிருந்து மீட்டெடுக்க பரிசுத்தரே இறங்கி வந்து கல்வாரி மலையில் நமக்காய் ஏறிய அந்த அற்புதமான காரியங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய பெயரை துதிக்க போற்றி புகழ, அவருடைய நாமம் இந்த உலகத்தில் மேன்மையடைய நாம் போராடுவோம். அவருடைய மாட்சிக்காக நாம் இணைந்து செயல்படுவோம் என்கிற உணர்வோடு இந்த வரிகளை பாடி துதிப்போம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? கடவுள் எல்லாவற்றையும் படைத்து அதில் மனிதனை அவருடைய உருவிலும் சாயலும் படைத்து மகிழ்ந்து கிடந்த அந்த இறைமை நம்மை மீண்டுமாய் மீட்டெடுத்த அந்த தருணம், அந்த ஆசீர்வாத கிருபைக்குள்ளே நம்மை அழைத்து சென்ற அந்த தருணத்தில் இறைவன் நிறைவாய் மகிழ்ந்திருக்கிறார். ஆகவே இந்த நல்ல கிருபைகளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்கு
திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவர் நாம் எல்லாவற்றையும் ஆண்டு வழிநடத்த வேண்டுமென்று அவைகளை நம்முடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இந்த உயர்வை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிழ்ந்து பாடி துதிப்போம். ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த அடையாளமாக மானிட உள்ளங்களை உருவாக்கி தந்தீரே. எங்களை இந்த உலகத்திலே நல்ல அடையாளமாக மாற்றி தந்தீரே. சிந்திப்பதிலும் செயல்படுவதிலும் நல்ல உயர்ந்த அடையாளமாக வைத்திருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் எங்களுக்குள் நிறைவாய் வெளிப்பட, எங்கள் அறிவும் ஆற்றலும் உமக்கே பணிபுரிகிற ஆற்றலோடு செயல்பட தேவ ஆவியானவர் எங்களை நிறைவாய் வழிநடத்துவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.